ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமான காலை வணக்கம். நாம் இந்த பதிவில் 7ஆம் வகுப்பு இயல் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 7ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கீங்க, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த பதிவை தொடருங்க. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் டீச்சராக இருக்கீங்க, டிடிஎட் படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு டெட் எழுதணும், எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பிழை செய்கிறீங்க. தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டிடிஎட் பிஎட் படித்த டீச்சர்ஸ் தயவு செஞ்சு அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட் டீச்சர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுவாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் நிறைய பேர் நாம் ஏன் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, இது ஒரு முக்கியமான வாய்ப்பு உங்களுக்கு, மிஸ் பண்ணாதீங்க. யாராவது எழுதாமல் இருக்காங்க அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எழுத சொல்லுங்கள். நான் டெட் படிக்கிறவங்க, டீச்சிங்கில் இல்லாமல் நான் டெட்டில் படிச்சுட்ருக்கவங்களுக்கும் படிங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட்டு ஜூலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, படிங்க. சரி, நாம் இந்த பதிவில் 3வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 இயல் படித்தாச்சு, 6வது மொத்தமும் படித்தாச்சு. 6th ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் போய் படிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு டெட் படிக்கிறீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க 6, 7 படிங்க. பிடிஎஃப் வாங்கினவங்க எல்லாரும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. டக்குன்னு பிடிஎஃப் வாங்கிட்டு போயிடுறீங்க, படிக்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒவ்வொரு பேஜாக ஒரு 4 பேஜ் 2 நாள் படிச்சிங்கன்னா கூட அடுத்த 4 பேஜ் 2 நாளில் படிங்க. ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான், படிச்சிருங்க. சரி, நம்ம பாடம் பார்க்கலாம். புலி தங்கிய குகை அப்படிங்கிற காவற்பெண்டுவோட பாடலும் பாஞ்சை வளம் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு பாடல் இருக்கும். நாட்டுப்புற பாட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின நாட்டுப்புற பாட்டு பார்க்கலாம். அடுத்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்கலாம். இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜிகே தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இவிஎஸில் கூட இந்த கொஷினை தூக்கி கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, நீங்கள் 2 பேர். உங்கள் மனசாட்சியும் உங்கள்கிட்ட அடிக்கடி கொஷின் கேட்குற மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு விஷயம் செய்ய போகும்போது இது செய்யலான்னு ஒன்று சொல்லும், செய்ய வேணான்னு ஒன்று சொல்லும். அது எல்லாருக்குமே இருக்கும். 25-30 இயர்ஸ் ஆனவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அவங்கள பயங்கரமாக ஒரு ஆளாக மாற்றிக்கோங்க. இது படிச்சியா, இந்த லாஸ்ட் இயர் படிக்கும்போது என்னென்ன மிஸ் பண்ண, என்னென்ன ஆன்சர் பண்ணணும், என்ன கொஷின் கேட்கணும் அப்படின்னு மாற்றி உங்களை நீங்களே கொஷின் கேளுங்க. குரூப்பாக படிக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். குரூப்பாக படிக்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளவோ வீடியோ வருது. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா பார்க்குற ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு இதுலேருந்து கொஷின் கேளுமா அப்படின்னு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு படிக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம தேசியம் காத்த செம்மல் வரைக்கும் தான் படிக்க போகிறோம். நான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 6th 7th நோட்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, அந்த நோட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லைன் பை லைன் கொஷினாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு பேராகிராஃப் பார்த்து படிக்க முடியல, கொஷினாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியல. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இயல் 3 நாடு அதை நாடு அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, புலி தங்கிய குகை. எழுதுனது ஒரு பெண் பார்ப்புலவர் பாடியிருக்காங்க. அவங்கள பற்றின நூல்வெளி பார்த்துட்டு பாடல் பார்க்கலாம். நூல்வெளி. காவற்பெண்டு அப்படிங்கிற சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர் தான் இவங்க, காவற்பெண்டு. இவங்க யாருக்கு வளர்ப்பு தாயாக இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. காவற்பெண்டு யாருக்கு? கோப்பெரும், கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவற்பெண்டு கோப்பெருக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க, அதாவது செவிலித்தாயாக விளங்கி இருக்காங்க. பேரவை கோப்பெரு நற்கிள்ளிங்கிற அரசருக்கு, இவர் ஒரு சோழ அரசருங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காவற்பெண்டு கோப்பெரு நற்கிள்ளிங்கிற மன்னனுக்கு செவிலித்தாயாக விளங்கியிருக்காங்க. கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்கவர் யார்? காவற்பெண்டு. இவங்க வீரத்தை கருப்பொருளாக கொண்டு சங்ககால மக்களோட வீரத்தை பாடியிருக்காங்க. அப்படி பாடின ஒரு பாட்டு தான் நம்ம புறநானூற்றில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஷின் சொல்லியிருப்பாங்க, ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. அதுவே வீரத்தை அவ்வளோ அழகாக காட்டுற மாதிரி இருக்கும். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இது பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குது. நமக்கு வந்திருக்க பாட்டு புறநானூரில் 86வது பாட்டு தான் வந்திருக்கு.
இதில் எந்த வரியை வேணால் கேள்வியாக கேட்கலாம். நான் ஒரு 4-5 வரி சொன்னேன் இல்லையா, இதையும் தாண்டி நீங்கள் சில வரிகளை கேள்வியாக கேட்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்கு காவர் பெண்டு, யாருக்கு செவிலித்தாயாக இருந்தாங்க? காவர் கோப்பெருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பொண்ணு வாசலில் நின்றுட்டு கேட்குது, ஏம்மா அவன் பையன் எங்கம்மா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. அதான் பாட்டு. பார்க்கலாமா? சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டுலனோ என வினவுதி, என் மகன் யாண்டுலனாயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லிடுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா யார்? அவங்களே காவர் பெண்டுன்னு நினச்சிக்கோங்க. காவர் பெண்டோட பாடல் தானே இது. சின்ன தூணை பிடிச்சிட்டு நிற்கிற பெண்ணு, என் பையன் எங்கன்னு எனக்கு தெரியாது, புலி தங்கி போன மாதிரி அவன் என் வயிற்றில் தங்கிட்டு போனான், எங்கே இருப்பான்? போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோவுக்கு இன்ட்ரொடக்ஷன் சீன் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டு இருக்குது. பார்க்கலாமா? நல்லாயிருக்கு பாட்டு. இதில் இருக்கிற வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அறியேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு தெரியும் அப்படின்னு தோணும். ஆனால் மீனிங் அறியேன் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, வரியை கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங் கூட கேட்பாங்க. எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யான் அறியேன், புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது, ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அறியேன் அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை அப்படின்னா கற்குகை. அவர் வயிற்றை கற்குகையோட ஒப்பிடுறா. யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாலே இது லேடிஸ் பேசுகிறதுன்னு தெரிஞ்சிடும். யாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்குன்னு அர்த்தம். யாண்டுனா எங்கு. யாண்டு உளனோ, எங்கள் சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம், பிரித்து எழுதுக. யாண்டு கூட்டல் உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. கல் அலை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? கல் அலைன்னு கிடைக்கும். கல் அலை எங்களுக்கு ஏதான் கல் அலை. அடுத்து பாஞ்சை வளம் அப்படின்னு பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி சொல்கிற வீரபாண்டிய கட்டபொம்மனோட பாடல். இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இங்கே என்ன நடக்குமா? இவர் இருக்கிற ஊரில் பாஞ்சாலங்குறிச்சியில் புலியும் பசுவும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குமா. இன்னொரு சீன் பாருங்கள், முயல் நாயை விரட்டுமா. அந்த மாதிரி ஊரோட அழகு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட்டபொம்மன் பாடல். கட்டபொம்மன் பாடல் இவர் ஒரு கதை பாடல் வடிவத்தில் இருக்குது, பலராலும் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. நம்மோட பாடப்பகுதி என்ன அப்படின்னா, நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடலை தொகுத்தது யாருன்னு கேட்டால் யார்? வானமா மலை அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இன்ஃபர்மேஷனு. அடுத்து சொற்பொருள் பாருங்கள். சூரன் அப்படின்னா வீரன், சூரரை போற்று அப்படிங்கிறது இந்த வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கலாம். சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, வாரணம்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. நீங்கள் 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சொற்பொருளை தனியாக எடுத்து படித்து வச்சுக்கோங்க. அப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக 4 மார்க்கு கன்ஃபார்மாக இருக்குது. 4 மார்க்குக்கு அவங்க 4 வார்த்தையை கேட்குறதில்ல, 10-15 வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு வார்த்தை தெரியுதான்னு செக் பண்ணுறாங்க. அதனால் சொற்பொருளை தனியாக எடுத்து படிங்க. பாடல் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சுத்த வீர சூரன் கட்ட பொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்த கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம், வீட்டில் உயர்மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், அதில் ஓடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடல் வாசல்களும், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்த வனங்களும் சந்தன சோலைகளும், அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும், நதியும் செந்நெல் கமுகுகளும், வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடைகள் ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம்,
சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சாலி நாட்டில், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளும் ஐயா. அதுதான் அந்த அதிசயம் பாருங்க. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகம் குடியாது எங்க கட்டபொம்முதுரை பேர சொன்னா. கறந்த பாலையும் காகம் குடியாது எங்க கட்டபொம்முதுரை பேர சொன்னால். திருவாலை சக்கதேவி திருவாக்குரல் செய்வாளே சக்கதேவி. பாட்டை ஒரு தடவை படிச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து, ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வருவது என்னது? வாரணம்னா என்ன? வாரணம் ஆயிரம் படம் பார்த்துருக்கீங்களே. வாரணம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும். அடுத்து, பாஞ்சாலங்குறிச்சியில் யார் நாயை விரட்டுவா? முயல்வா நாயை விரட்டுறதா சொல்லியிருக்காங்க. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது, மெத்தை விரிக்கப்பட்ட வீடு, மாடி வீடு தான் வந்து மெத்தை வீடுன்னு சொல்கிறாங்க. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள், அதான் பூட்டும் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுதுனா வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம்னு வரும். பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகை குறிக்கும். அடுத்து, முக்கியமான பாடம். இந்த பாடம் தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் சீக்கிரம் பார்த்தலாம். தேசியம் உடல், தெய்வீகம், உயிர் அப்படின்னு நினச்சது யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் பாராட்டியிருக்காரு, அவர் தான் பெரியார். சுத்த தியாகி யார்? சுத்த தியாகின்னு தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். யார் பாராட்டினது? பெரியார். யாரை பாராட்டினார்? சுத்த தியாகி யாருன்னு கேட்கலாம். எப்படி வேணால் கொஷின் மாற்றி கேட்கலாம். கிளியராக இருங்க. சுத்த தியாகி நம்ம பசும்பொன் தான். பசும்பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதிலே சுத்தம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது பெரியார். தாடியோடு இருப்பார்ல, அவர் தான் பெரியார். அவர் தான் சொல்லியிருக்காரு. அவரோட இளமை காலம் பற்றி கொடுத்துருக்காங்க. 1908 பிறந்தார். 1906 பிறந்தது யார்? 1906 கப்பல் வாங்கினது யார்? வஉசி. 1906 பிறந்தது யார்? அவர் கப்பல் வாங்கினார், அப்போ தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1908 பிறந்தார். 30ஆம் நாள் அக்டோபர் 30 பிறந்திருக்காரு. இவர் பிறந்தது இறந்தது ரெண்டுமே ஒரே நாளில். அடுத்து, மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் தான் பிறந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது பசும்பொன் அப்படிங்கிறது. இவங்க அப்பா அம்மா பேர் பார்த்திங்கன்னா உக்கிரபாண்டிய தேவர் தான் அவங்க அப்பா. இந்திராணி அம்மையார் தான் வந்து அவங்க அம்மாவாக இருப்பாங்க. அவங்க அம்மா இளமை காலத்தில் இறந்துறதுனால ஒரு இஸ்லாமிய அம்மா தான் வந்து இவங்கள வளர்ப்பாங்க. இவங்க குடும்பம் வந்து பசும்பொன்னில் மிக ரிச்சான ஃபேமிலி. இவர் எப்படிலாம் படித்தார் அப்படின்னா, தொடக்க கல்வி வந்து கமுதியில் படித்தார். மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருக்காரு. கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுரத்துலையும் படிச்சிருக்காரு. 2 இடத்துல படித்தார். இருந்தாலும் அங்கே வந்து பிளேக் நோய் வந்தப்போ அவர் படிப்பை பாதியில் நிறுத்திடுவார். இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னு கேட்பாங்க. தமிழ், ஆங்கிலம் ரெண்டும் தெரியும். பசும்பொண்ணுக்கு 2 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், ஆங்கிலம். இது இல்லாமல் அவர் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட்டிருக்காரு. என்னென்னு பார்க்கலாமா? சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுறது, ஜோதிடம், மருத்துவம், இந்த ரெண்டுமே அவருக்கு தெரியும். எத்தனை இருக்குன்னு பாருங்கள். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை ஆட் பண்ணால் இல்லை இது தப்புன்னு சொல்ல தெரிஞ்சால் தான் நீங்கள் கிளியராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் பயங்கரமாக பேசுவார், சூப்பராக மேடை பேச்செல்லாம் பேசுவார். வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று போட்டாங்க. அது என்னென்னா, ஒரு சில பேருக்கு வந்து பேசக்கூடாது, மேடையில் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். 2 பேருக்கு போட்டாங்க. ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு, இன்னொன்று பாலகங்காதர திலகருக்கும். திலகர் வந்து வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவருக்கு தான். அடுத்து, இவரை தேசியம் காத்த செம்மல்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தேசியம் காத்த செம்மல் யார்? நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார். ஆனால் தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டினது யார்? நம்ம திருவிக்கா தான் பாராட்டியிருப்பார். எல்லாமே முக்கியமானது. திருவிக்கா என்ன சொன்னார்? தேசியம் காத்த செம்மல். தேக்காசேன்னு சொல்லிட்டாரு, திருவிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிக்கா 3 லெட்டர் வருதா? தேசியம் காத்த செம்மல். அவரும் 3 வார்த்தைகளே பாராட்டியிருக்காரு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சுத்த தியாகி எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா,
பசும் பொண்ணு அப்படின்னா அவர் சுத்தமாக இருக்கா. பசும் பொண்ணுனாலே சுத்தம் தானே, சுத்தமான பொண்ணை தான் சொல்லுவாங்க. அதனால தான் சுத்த தியாகின்னு சொன்னார் பெரியார். அடுத்து இந்த ஃபுல் பேராகிராஃபே நேதாஜிக்கும் முத்துராமலிங்க தேவரும் எப்படி இருந்தாங்கன்றத சொல்லியிருப்பாங்க. வங்கசிங்கம்னு போற்றப்படுறது யாருன்னு கேட்டால் நேதாஜி தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் முத்துராமலிங்கரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அவர் கூப்பிட்டதுனால 1939 மதுரைக்கு வந்தார் நேதாஜி. நேதாஜி எப்போ மதுரைக்கு வந்தார்னு கேட்பாங்க. 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் மதுரைக்கு வந்தார். யார் கூப்பிட்டாங்க? முத்துராமலிங்க தேவர் கூப்பிட்டதுனால. முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. முத்துவோட அரசியல் குரு யார்? நம்ம நேதாஜி தான். இவர் விடுதலைக்கு அப்புறம் நேதாஜிங்கிற ஒரு வார இதழை தொடங்கினார். இது மட்டும் இல்லாமல் நேதாஜி தொடங்கினது தான் இந்திய தேசிய இராணுவம். அதில் தமிழர்களை நிறைய பேரை சேர்த்தாங்க. காரணம் யாருன்னு கேட்பாங்க. முத்துராமலிங்க தேவர் தான் காரணம். 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இவர் கூப்பிட்டதுனால அவர் வந்தார். அவர் இராணுவம் தொடங்கினதுனால முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேரை இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்த்து விட்டார். இதுதான் நியூஸு. இதை அப்படியே நியூஸாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆன்சர் பண்ணிட முடியும். நேதாஜிங்கிற வார இதழை யார் தொடங்கினது? முத்துராமலிங்க தேவர். நேதாஜிங்கிறது என்ன இதழ்னு கூட கேட்பாங்க. அது ஒரு வார இதழ். விடுதலைக்கு அப்புறம் முத்துராமலிங்க தேவர் தொடங்கினது தான் நேதாஜிங்கிற வார இதழ். அடுத்து நேதாஜியோட பேச்சாற்றல் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் எங்கே ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. அது சாயல்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதல்ல சாயல்குடி என்னும் ஊரில் பேசினார். யாரை பற்றி பேசினாருன்னு கேட்கலாம். விவேகானந்தரின் பெருமைங்கிற டாப்பிக்கில் பேசினார். நம்ம என்ன ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவோமா? அவர் எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு? 3 மணி நேரம் பேசியிருக்காரு. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு உட்காந்துருந்தவர் யார்? பெருந்தலைவர் காமராசர். இது போன்ற ஒரு பேச்சை நான் இதுவரை கேட்டதில்லை. ஆமாம், 3 மணி நேரம் பேசியிருக்காரு விவேகானந்தரை பற்றி சாயல்குடிங்கிற இடத்துல. 3மே முக்கியமானது. கேட்டது யார்? பெருந்தலைவர் காமராசர். கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு? இது போன்ற ஒரு பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிக உரமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. விடுதலை போருக்கு மிகவும் உதவுது இவரோட பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. எப்போ? எந்த டேட்டு? அக்டோபர் 30. தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் அவரது சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலையும் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசால் 1995ஆம் ஆண்டு அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு பாக்ஸில் அடங்கிடுச்சு நாம் அவருக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது. இந்த லெசன் ஃபுல்லாக இருக்குது. அவர் நமக்கு என்னென்ன பண்ணாருன்னு ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. எல்லாமே முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாமா? தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பொருந்தும் அவருக்கு, சால பொருந்தும். ஏன்னா அவர் தோற்றத்தை பார்த்த உடனே நான் நினச்சேன் அவர் சிங்கம் மாதிரி தான் இருக்காருன்னு. அதே மாதிரி அவர் பேச ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படியே சிங்கத்தோட முழக்கம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா. சிங்கத்தின் முழக்கம் மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னது அறிஞர் அண்ணா. இவர் பேச்சு இந்த மாதிரி ஒரு பேச்சு நான் கேட்டதே இல்லை. இவரோட பேச்சு விடுதலைக்கு மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது காமராஜர். அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சை பற்றி ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, இவரோட பேச்சு எதுவுமே உதட்டிலேருந்து வரல, உள்ளத்திலேருந்து தான் வருது, உள்ளத்திலேருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையினப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடும் வழக்கம் என்று யார் சொல்கிறாரு? மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் எப்படி பேசுவாராம்? உதட்டினால பேச மாட்டார், படிச்சுக்கிட்டுலாம் பேச மாட்டார். அவர் உள்ளத்தில் பட்டதை தப்புங்கிறத தப்புன்னு உடனே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லியிருக்காரு. 3 பேர் பாராட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாராட்டினது காமராஜர், ரெண்டாவது பாராட்டினது யார்? அண்ணா. சிங்கம் மாதிரி இருக்குது, சிங்கம் மாதிரி முழங்குறாரு அப்படின்னு சொன்னது அண்ணா. 3வது இவர் உதட்டிலேருந்து பேச மாட்டார், உள்ளத்துலேருந்து தான் பேசுவார், மனசில் பட்டதை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம ராஜாஜி. அதுக்கு அடுத்து உள்ளத்தில் பேசியது பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு. அது எப்படி இருந்துச்சுன்னா, விட்டல்பாய் மற்றும் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசினது மாதிரி இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்கள் இவரை பாராட்டியிருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், தேர்தல் வெற்றிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் வெற்றிகளை ரொம்ப இம்பார்ட்டண்டானது. யாரை எதிர்த்து அவர் போட்டியிட்டாருங்கிறத கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக இருந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். எப்போ அவர் நின்னார் அப்படின்னா 1937 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் ராமநாதபுரம் அரசரையே எதிர்த்து நிற்கிறாரு. ராமநாதபுரம் அரசர் பேர் என்ன? சண்முக ராஜேஸ்வர
சேதுபதி அவங்கள எதிர்த்து நிற்கிறாரு. லண்டனில் அந்த எலெக்ஷன் நடக்கும்போது லண்டனில் சில பேர் இருக்காங்க. எங்கே பாருங்கள், லண்டன் பாரிஸ்டருக்கு படிச்சுட்ருக்காங்க, காலேஜ் பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோழர் கேடிகே தங்கமணிங்கிறவர் லண்டனில் படிச்சுட்ருக்காரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருப்பாங்கல்ல. இப்போ லண்டனில் இருக்கவங்க என்ன பார்த்துட்ருப்பாங்க, எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா, இவரெலாம் வந்துடுவாரா, இவர் ஜெயிச்சிடுவாரா அப்படிலாம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த 37 காலகட்டத்தில் கேடிகே தங்கமணிங்கிறவங்களாம் வந்து லண்டனில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஆவலாக பார்த்தது 2 பேரோட வெற்றியை தானா. ஒன்று, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து சண்முகராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. அடுத்து இன்னொன்று யார் அப்படின்னாக்கா, விவி கிரி அவர்களோட வெற்றியை பற்றியும் பேசியிருக்காங்க. விவி கிரியோடதையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோடையும் தான் வந்து லண்டனில் இருக்கிற தோழர் கேடிகே தங்கமணிகள்லாம் வந்து ஆர்வத்தோடு பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1937க்கு அப்புறம் அடுத்து 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். அவர் இருக்கிறாருன்ட்டு எதிர்த்து யாருமே நிற்கல, போட்டியின்றி ஜெயிச்சிட்டாரு 1946. ஃபஸ்ட்டு 37, அடுத்து 46. அதுக்கடுத்து 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியின்றி 2லையுமே வெற்றி பெறாரு. நாடாளுமன்றம், சட்டமன்றம் 2லையுமே ஜெயிச்சிடுறாரு. அடுத்து 1962 தேர்தலில் உடல்நல குறைவு காரணமாக போக முடியல, அப்போ கூட ஜெயிச்சிட்டாரு. மொத்தமே 4 வருஷம்தான். ஃபஸ்ட்டு 37 அரசரை எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. அடுத்து 46, அடுத்து 52, 57 வந்து 2 இடம், நாடாளுமன்றம், சட்டமன்றம் 2லையுமே ஜெயிக்கிறாரு. 62 அவரால் வந்து போட்டிக்கே போக முடியல, பிரச்சாரத்துக்கே போக முடியல, உடம்பு சரியில்லை, அப்போ கூட அவர் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாடு. குற்றப்பரம்பரைன்னு சொன்னாலே இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் கண்டிப்பாக வருவார். குற்றப்பரம்பரை எதிர்த்து போராடினது, எதிர்த்து வந்து மாநாடு நடத்தினது, அது யாரால் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். அவர் போராடினது 34, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது 1948ஆம் ஆண்டில். பார்க்கலாமா, பாருங்கள். குற்றப்பரம்பரை சட்டமாகும். என்னது, பிறப்பிலேயே ஒருவர் குற்றவாளியாக கருதுறது தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு மீனிங்கு. மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினது யார், முத்துராமலிங்க தேவர். எந்த வருஷம்னா 1934. எந்த வருஷம், அந்த வருஷத்துலேயே வந்து 12, 13 ஆகிய நாட்களில் வந்து கமுதியில் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டம் நடத்தினார். குற்றப்பரம்பரை எதிர்த்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1934 எதிர்த்தார். மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் மாநாட்டம் நடத்தினார். அந்த தொடர் போராட்டத்தினால 1947 தானே சுதந்திரம், அடுத்த வருஷமே வந்து அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. அடுத்து ஆலய நுழைவு போராட்டத்துக்கு போகிறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தி வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். 6th படிச்சிங்கன்னா தெரியும். காந்தி ஃபஸ்ட்டு போக மாட்டார், ஏன்னாக்கா அங்கே ஒரு சிலர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்ட பிறகு மதுரைக்கு வரும்போது அவர் அந்த கோயிலுக்கு போயிருப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்க மாட்டார், அடுத்து போவார். அந்த போக வச்சது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாதர் கோவில் நுழைவு போராட்டத்தை திட்டம் போடுறாரு. இவர் இந்த மாதிரி திட்டம் போட்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அர்ச்சகர்லாம் வந்து லீவ் போட்டுடுறாங்க. நாங்கள் இருந்தால் தானே நீங்கள் போய் புல்ல அர்ச்சனை பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரி, இப்படி லீவ் போட்டோன்னே என்ன பண்ணார், திருச்சுழியிலேருந்து அர்ச்சகர்களை வர வச்சு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். ஆலய நுழைவு போராட்டம், குற்றப்பரம்பரை சட்டம், அடுத்த ஆலய நுழைவு போராட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போது விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துகிறாரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தினது யார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, உழுபவருக்கே நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உழுவருக்கு தானே நிலம், இவருக்கு சொந்தமாக 31 ஊரில் வந்து நிலம் இருந்திருக்கு. அது எல்லாருமே உழுபவங்களுக்கே வந்து, அதில் வேலை செய்கிறவங்களுக்கே வந்து அந்த 31 சிற்றூர்களில் இருந்த எல்லாத்தையுமே வந்து குத்தகைங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. எத்தனை ஊர், 31 ஊர்கள். அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தினது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு போராடி இருப்பார். விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க போராடி இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் தலைவராக இருந்திருக்காரு. 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிற்சங்கங்களுக்கும் அவர் தான் தலைவர். இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்துச்சு 31. அது என்னது,
31 ஊரில் இருந்த சிற்றூர்களில் இருந்த அவரோட நிலத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மதுரையிலேயே 23 தொழிலாளர் சங்கத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்தோடு சேர்ந்து போராடி இருக்காரு. 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினா அங்கு 7 மாதம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவர் 7 மாதம் சிறையில் இருந்திருக்காரு. உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தினார். ராஜபாளையம் மாநாடு உழவர்களோட நலனுக்காக. அதுக்கு அடுத்து தான் என்ன போராடியிருக்காரு, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்தோட விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. போராடினது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கல்யாணம் ஆகாத பேச்சுலர் அவர் எதுக்கு போராடியிருக்காருன்னு யோசிச்சுக்கோங்க. மகப்பேருக்காக போராடியிருக்காரு, மகப்பேறு விடுமுறைக்காக போராடியிருக்காரு நம்ம முத்துராமலிங்க தேவர். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒவ்வொரு விஷயமே இவர் பண்ணது எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோ பண்ண மாதிரி தான் இருக்கும். படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த லெசனு. விரும்பி படிச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை காது கொடுத்து கேட்டிங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிட முடியும். சரி, அடுத்து பாருங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார் பாருங்கள். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகள்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 2ஆம் உலகப்போரில் தாமோங்கிற இடத்துல அடைக்கப்பட்டிருந்தார். இது போர் முடிஞ்ச பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். அடுத்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றுனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. இவர் 1936 55 2 வருஷம் பர்மாவுக்கு போகிறாரு. ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. இவர் 1936 55 2 வருஷம் பர்மாவுக்கு போகிறாரு. அங்கே புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு ஒரு வரவேற்பு அளிப்பாங்க. அது எப்படின்னா, லேடிஸ் கீழே தலையை குனியணும், அவங்க முடி பாதையாக விரித்து அந்த முடி மேலே நடந்து போகிறதாம். இது பெண்களை இழிவுபடுத்துகிறாப்புல இருக்குன்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் வேண்டாம் அப்படின்னு 36 55 2 தடவையுமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். இந்த பாக்ஸ் பாருங்கள், இதுலேருந்து கேள்வி கேட்கணுன்னா, முத்துராமலிங்க தேவர் தமது வாழ்நாளில் எத்தனை பங்கை சிறைச்சாலையில் கழித்தார்னு கேட்பாங்க. அவர் வாழ்ந்தது 20,075 நாள், 4000 நாள் ஜெயிலே இருந்திருக்காரு. அப்போது 5இல் 1 பங்கை சிறைச்சாலையில் கழித்தார். யாருக்காக? நாட்டு மக்களுக்காக. அடுத்து நாடு போற்றும் நன்மைகள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவர் பொது தொன்று இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறனால திருமணமே செஞ்சுக்கல, தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் தூதுவராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி இந்த லெசனை முடிக்கிறாங்க. இதே பாடப்பகுதியை லைன் பை லைன் கொஷின்ஸாக ரிவைஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். புலி தங்கிய குகை, காவற்பெண்டோ, சிற்றில் என்பது சிறு வீடு, கல்லலைனா கற்குகை, யாண்டுனா எங்கே, ஈன்ற வயிறு என்பதன் பொருள் என்ன? பெற்றெடுத்த வயிறு. புலி தங்கிய குகை பாடலை பாடினது காவற்பெண்டோ. அவர் செவிலித்தாயாக இருந்தது போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய். எந்த மன்னன்? காவற்பெண்டு எந்த மன்னனோட தொடர்புடையவர்? சோழன். காவற்பெண்டு பாடிய ஒரு பாடல் எதில் இருக்குது? புறநானூரில் இருக்குது. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 86வது பாடல் தான் நமக்கு புறநானூற்றில் இடம்பெறுது. இந்த சிற்றில் நற்றூன் பற்றிங்கிறது புறநானூற்றில் 86வது பாடல். ஒவ்வொரு லைனையும் படிச்சுக்கோங்க. யாண்டுனா எங்குன்னு அர்த்தம். யாண்டு உளனோ அப்படிங்கிறத பிரித்தோம்னா யாண்டு கூட்டல் உளனோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாஞ்சை வெளம் பாடலும் தொடர்ந்து படிக்கணும். பாருங்கள், சூரனம்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, பரிங்கிறது குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுன்னா பாக்கு. இது எல்லாமே பாஞ்சை வளத்தில் இருக்கிற வினாக்கள். இந்த மாதிரி லைன் பை லைனாக ரிவைஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த பதிவு பார்க்கும்போது வஉசி பற்றி அடுத்த லெசன் இருக்குது. அந்த லெசனை படிக்கும்போது நம்ம இதை ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு, பசும்பொன் பற்றி முக்கியமானது, அதனால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த பதிவில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து படிங்க, எழுதி பார்த்து படிங்க. நன்றி, வணக்கம்.